ஏற்கனவே இங்க வர்றதுக்கே வண்டி வந்து குலுங்குச்சு. நான் ஆஃப் ரோட் பார்த்துல இன்னும் பயங்கரமா குலுங்க போகுது. எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கப்பா. இங்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், நான் உனக்கு ஊருக்குள்ளே வாங்கி தரேன். இப்ப நேச்சுரலா காடால மேக் பண்ண லாவா பூல்ஸ போய் பார்க்கலாமா? நிக்கணும்னு ஆசை இருந்தா நிக்க சொன்னாங்க, உடனே எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. கார்ல அடிக்குது. மக்களே, இதுதான் நான் வந்து கடைசி நேரத்துல தேடி தேடி வாங்கின காஸ்டியூம். ஒரு 4-5 மணி நேரம் தேடினதுல எனக்கு இதான் கிடைச்சது. இப்போ வந்து நம்ம ஸ்கை வாக் போறோம். 3 euros வந்துட்டு என்ட்ரன்ஸ் ஃபீ. இங்க பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கிளிஃப் இன் த வேர்ல்ட். ஓகே, 589 meters ஹை. போலாமா? நான் இது வரைக்கும் கிளாஸ் மேல வாக் பண்ணதே இல்ல மக்களே, பயமா இருக்கு. தனியா வர்றதுக்கு பயமாத்தாப்பா இருக்கு. பயப்படாம இடையே. உனக்கு என்னப்பா, நீ ஏற்கனவே வந்து நின்ற, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இது மங்களா இருந்தாலே இப்படி இருக்கே, இன்னும் பளபளன்னு இருந்ததுன்னா எப்படி நடக்குது இதுல? நீ வாங்க, உங்களுக்கு சூப்பரான ஒரு இடம் காமிக்கிறேன். வாங்க சார், வாங்க சார். இதான் சார் நீங்க கேட்ட ஆறு. எல்லாரும் தொப்பியை கழட்டி என் கையில கொடுத்து அப்படியே டைவ் அடிங்க. தெரியுதா மக்களே? தெரியுமா என்ன? தெரியலையே. தெரியுதான்னு பாருங்க. திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ. நல்லா டீப்பா இருக்கு. சரி கிளம்புவோம், அவ்வளவுதான். எங்களுக்கு 20 minutes டைம் கொடுத்துருக்காங்க. பட் இது அவ்வளவுதான் பார்க்கவும் முடியும். அடுத்து போனா ஒரு சின்ன வியூ தான், டைம் பாஸ் பண்ண முடியாது. அடுத்து வந்து எங்களோட ஜீப்ல இருக்கிற மேல உள்ள கவரை கழட்ட போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் ரோடு போறோம். அது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். He is our tour guide. What's your name? My name is Antonio. This Cristiano Ronaldo from the Egypt. CR7 from the Egypt. You know? Okay. Thank you. பேசியாச்சா? அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது. ஸோ இதுதான் நாங்க போற அந்த வண்டி. டிஃபெண்டர்னு போட்டிருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரியே மேல வந்துட்டு ரூஃபை கழட்டிட்டாங்க. இனிமே தான் தெரியும் குளிர் இருக்குமா இல்லைன்னா வந்துட்டு வெக்கையா இருக்க போதா என்னன்னு இனிமே தான் தெரியும். ஏற்கனவே இங்க வர்றதுக்கே வண்டி வந்து குலுங்குச்சு. நான் ஆஃப் ரோட் பார்த்துல இன்னும் பயங்கரமா குலுங்க போகுது. ஆக்சுவலா இங்க டூருக்கு சீக்கிரமா கூட்டு வந்துட்டாரு. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேங்காக் க்ரௌட் வந்து இங்க வந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா 3 பெரிய க்ரூஸ் வந்திருக்கு போல அவர் சொல்றாரு. அதனால எக்ஸ்ட்ரீமா க்ரௌட் இருக்க போது அவங்களை வந்து சீக்கிரமா ஆள் இல்லாத இடமா பார்த்து சீக்கிரமா கூட்டி காமிச்சிடறேன்னு சொல்லியிருக்காரு. பயங்கரமா பார்த்துருக்கீங்க. பயங்கர ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கு, எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கு இதுல போறதுக்கு. பெருசு பெருசா இருக்கு. இது வந்து எங்களோட நெக்ஸ்ட் வியூ பாயிண்ட். ஆமா, ஒரு சின்ன ஸ்டாப் தான், ஒரு 15 நிமிஷம் தான் நிக்க போறோம். ஸோ பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சின்ன வாட்டர் ஃபால் கடல்ல சேர்றது. ஆனா டைரக்டா மலையில இருந்து அந்த மாதிரி லொகேஷன்ல வந்து விழுந்துட்டு இருக்கு. பார்க்கவே அழகா இருக்கு நிலமை. இந்த கடல் அலைய பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. கலருமே ஒரு மாதிரி ப்ளூயிஷா இருக்கு. நல்லா வித்தியாசமான கலர். எனக்கு கண்ணாடி போட்டு பார்த்தா உள்ளதெல்லாம் தெரியுது. ரொம்ப காமிங்கா பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலா எங்க டூர் கைடு வந்துட்டு தி பெஸ்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துக்குலாம் வந்துட்டு 500-600 பேர் வருவாங்களாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல டூர் வந்து 9 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்நேரம் எல்லாம் கூட்டமா தான் இருக்கும் எல்லா இடத்துலயுமே. ஆனா ஒரு 8:40 ஸ்டார்ட் பண்ணி எல்லாரும் வரதுக்கு முன்னாடி எங்களை கூட்டு வர்றாரு. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. இந்த மாதிரி நம்ம லோக்கல் பீப்புள் வந்துட்டு டிராவல் கைடா எடுத்தோம்னா அது வந்து ரொம்பவே நமக்கு அட்வான்டேஜா இருக்கும். ஏன்னா பஸ் டூர்லாம் நிறைய இருக்கு. ஒரு 60 பேர் 50 பேர் நம்மள கூட்டு வருவாங்க. ஸோ அதான் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ இதோட புக்கிங் லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க ஃபுன்ஷால ஸ்டே பண்ணீங்கன்னா அங்க இருந்து உங்களை பிக் பண்ணிக்குவாங்க எங்களை பண்ண மாதிரி. எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கப்பா. இங்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், நான் உனக்கு ஊருக்குள்ளே வாங்கி தரேன். எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? ஊருக்குள்ளயா? அங்க போய் மாறக்கூடாது. இதெல்லாம் என்னது? அங்க போய் பாப்போம் என்ன சொல்லலாம். மோர் கிடையாதா? நம்ம ஊர்ல வைக்கிற மாதிரி இங்கே இருக்க. A few moments later. நெக்ஸ்ட் நம்ம அங்கதான் போறோம். நம்ம ஊர் மாதிரி வாழை மரம்லாம் இருக்கு. இங்க நிறைய மரங்கள். வீட்லயே அவகேடோ மரம் பார்த்தோம், மாமரம் பார்த்தோம். இங்க பாருங்க மக்களே, இதுதான் வந்துட்டு இந்த சைசால் பீச். இங்க வந்து அக்சசிபிலிட்டி வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோ பஸ்ஸோ கிடையாது. நீங்க இங்க வரணும்னா ஏதோ ஒரு லோக்கல் கைடோட வரணும், இல்லைன்னா வந்துட்டு ஓன் கார்ல வரணும். மெயினா பாத்தீங்கன்னா இந்த பீச்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சர்ச் பண்றாங்க. ஏன்னா இங்க வந்து பெரிய அலையா வருது. ஆல்சோ பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன பீச் இது, ரொம்ப சின்னது. சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம்.
இங்க பாத்தீங்கன்னா பீச் மணல் எப்படி வந்துட்டு கருப்பா இருக்குன்னு. கருப்பு மாதிரிலாம் இல்ல, காஃபி பவுடர் மாதிரி இருக்கு. காபி போடுற கருப்பா தானே இருக்கும், ப்ரௌனா இருக்குமோ? ஆமா. இது வந்து ஆக்சுவலா வல்கானிக் மவுண்டெயினா, வல்கானிக் மவுண்டெயின்ல இருந்து வந்த துகள் ஆக்சுவலா. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம். அந்த மவுண்டெயின்ஸ் எல்லாம் பாருங்களேன், அங்க இருந்து குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு விழுந்துட்டு இருக்கு. ஆல்சோ கிளவுட்ஸுமே அந்த மவுண்டெயினோட மவுண்டெயினா வந்துட்டு மர்ஜ் ஆயிருக்கு. ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வாவ் அப்படிதான் ஃபீலா இருக்கு. அண்ட் ஆல்சோ அங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டி வாட்டர் ஃபால் இருக்கு, அதுக்கிட்ட போலாம். இப்ப இங்கே குளிச்சிடலாம் போல. நம்ம ஊர்லாம் இப்ப இந்த மாதிரி இருந்ததுன்னா 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்களாங்க. ஆமா. ரெஸ்ட் ரூம் நமக்கு அவைலபிளா இருக்கு. ஆல்சோ அந்த பக்கம் அப்படி பாத்தீங்கன்னா சர்ஃபிங்க்கு வந்துட்டு கோச் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்க, பயங்கரமா இருக்கு கோச்சிங்லாம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த் தேவை போல. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்திருக்கோம் போர்ட்டோ மோனிஸ். இங்க வந்துட்டு சீனிக்கான பிளேசஸ் தான் இருக்கு. இங்க டைடல் பூல்ஸ் இருக்கு அண்ட் ஆல்சோ நேச்சுரலி ஃபார்ம்ட் லாவா பூல்ஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து நமக்கு 1 hour ஸ்டாப்பு. இங்கே வந்து லஞ்ச் இங்கே தான் சாப்பிட்டுக்கணும். ஆல்சோ கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கலாம், இல்லை குளிக்கணும்னா கூட இங்கே பண்ணிக்கலாம் போல. மொத்தம் எங்க குரூப்ல 8 பேர், அது 2 பேர் வந்து குளிக்க போறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அந்த அளவு மனதைரியம்லாம் இல்ல. ஆல்சோ இங்க குளிரும் போல. ஆமா. இங்க பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரலான ராக்கி பீச் இருந்திருக்கு. அதை வந்துட்டு கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி என்ட்ரி ஃபீ வந்து வாங்குறாங்க. ஈவன் அங்க பாத்தீங்கன்னா அந்த ராக்ஸை கூட அப்படியே விட்டுட்டு தான் அந்த ஸ்விம்மிங் பூலே கட்டியிருக்காங்க. ஸோ அவங்க குளிக்க போறதுக்கு வந்து இங்கே தான் என்ட்ரன்ஸ். ஒரு ஆளுக்கு வந்து 3 euro சார்ஜ் பண்றாங்க. சம்மர்ல பாத்தீங்கன்னா காலைல 9 மணில இருந்து நைட் 7 மணி வரைக்கும் திறந்திருக்காங்க. இது விண்டர்னு பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து 10 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டு ஈவினிங் 5:30 வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம வந்து மேன்மேட் ஸ்விம்மிங் பூல் பார்த்தோமா, இப்போ நேச்சுரலா காடால மேக் பண்ண லாவா பூல்ஸை போய் பார்க்கலாமா? இது பூல் இல்ல மக்களே, அது வந்து அங்கிட்டு இருக்கு. எல்லாரும் இங்க நின்று குறுக்குறுன்னு பாத்துட்டு இருந்தாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா இந்த எல்லாம் வந்து முக்கடலும் கூடுன்ற மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு அலை அடிச்சிட்டு இருந்துச்சு. இந்த ராக்ஸ் எல்லாம் பாருங்களேன், கட் கட்டா எப்படி இருக்குன்னு. எல்லாமே வந்துட்டு நேச்சுரலா ஃபார்ம் ஆயிருக்கு வல்கானிக் எரப்ஷன்னால. ஸோ அதான் நாங்க சொன்ன இந்த லாவா பூல்ஸ். ஆல்ரெடி கொஞ்சம் பேர் குளிச்சுட்டு வர இருக்காங்க. வாங்க போலாமா? இதுதான் அந்த வல்கானிக் பூல். தண்ணி எவ்வளவு சில்லுன்னு இருக்குன்னு பாக்கலாமா? இல்ல வார்மா தான் இருக்கு, குளிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதான் குளிக்கிறாங்க போல. ஆழம் தான் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆழமா தான் இருக்கா என்ன? ரொம்ப ஆழம் இருக்காது, 6 to 7 feet இருக்கும். ஆனா ஸ்விம்மிங் தெரியணும்ல. ஆமா. என்னால குளிக்க முடியாது போல எப்படினாலும். ஆனா நான் நினைச்சிருந்து இந்த படியில இப்படி இறங்கி விளையாடி இருக்கலாம். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? பட் இன்னும் கொஞ்சம் சம்மரா இருந்தது, பீக் சம்மரா இருந்ததுன்னா கூட்டம் அதிகமா இருக்கும் ஆப்வியஸ்லி. இப்போ வந்து கொஞ்சம் குளிரும் இருக்கு, மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்ப போய் சாப்பிட போலாம். பட் ஒர்த். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் கிடையாது, யார் வேணா வந்து குளிச்சுக்கலாம். ஸோ அவங்க கொடுத்த 1 hourல நாங்கள் வந்துட்டு சுற்றி பார்த்தே முடிச்சிட்டோம். அதனால எந்த ரெஸ்டாரண்ட்டும் போக முடியல. நான் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஜஸ்ட் ஒரு கோல்டு ஃபுட் மட்டும் வாங்கிட்டு கிளம்ப போகிறோம். சிக்கன் அது இது பீஃபு, இது சிக்கனு, அப்புறம் ஒரு கஸ்டர்ட் பை வாங்கியிருக்கோம். இது மொத்தமாக சேர்த்து 5 euro தான். நைட்டு போய் நல்லா சாப்பிடலான்னு சக்தி சொல்லிட்டாங்க. இன்னும் ஆயிலாக இருக்குல்ல, அப்படியே ஆயிலோடு சாப்பிட்டுடலாம். இந்த மாதிரி பேப்பர் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, டிஷ்யூ கூட யூஸ் பண்ணக்கூடாது. டிஷ்யூ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த பேப்பர் யூஸ் பண்ணக்கூடாதுண்ணா, எந்த ஃபுட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் என்ன உள்ள போனாலுமே டைஜஸ்டாக வெளியே போயிடும். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. இன்னும் 5 minutes போனோம். அதனால இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன கண்டிப்பா ஒரு 50 வயசுல வந்து இங்க ஒரு வீட்டுல ஒரு நல்ல பெரிய பிஸால ரெண்ட் எடுத்து 10 days இருக்கலாம்ல. நல்லா இருக்கும். நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் வந்துட்டு பிளேஸ் காமிக்கிறாங்கன்னா நீங்க அதை பார்த்துட்டு நானும் இங்க போவேன், நானும் இங்கெல்லாம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. இவன் தான் நாங்க இந்த இடத்துக்கு வந்தா கூட அடுத்த டைம் வர்றதுக்காக ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு தான் ஊருக்கே போவோம். ஸோ அது வந்து கண்டிப்பா ஒர்க் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தெய்வமே எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நிக்கணும்னு ஆசை இருந்தா நிக்க சொன்னாங்க. உடனே எல்லாரும் இருந்துச்சாங்க. சிலுவென்று பூங்காற்று அடுத்த நேரம் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து எங்க போறோம்? பனால். அது ஃபாரஸ்ட் ஏரியா. இங்க பாரு. கார்ல அடிக்குது. என்ன மேடம் உட்கார ஐடியா இல்லையா?
எப்ப இப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்து நிக்க முடிஞ்சிருந்தா நின்ற வேண்டியதான். இது ஒரு விதமான ஆஃப் ரோடு. பாருங்க ரோட்லாம் எப்படி இருக்குன்னு. செமையா இருக்குல்ல? ஆமா, பயங்கர குறுங்கல். மக்களே, இதான் வந்து ஃபனால் ஃபாரஸ்ட். இது வந்து ஒரு மவுண்டைன் மேல இருக்கறனால ஃபுல்லாவே வந்துட்டு ஃபாகியா இருக்கு. பாதியும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணி ஈரம் அப்படிதான் இருக்கு. சகதி. ஆமா. ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னா இடம் மிஸ்டி ஃபாக்லாம் பாருங்க, நேச்சுரலா எவ்வளவு அழகா இருக்கு. இந்த இடம் கண்ணில் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. இதுதான் ஃபனால் ஃபாரஸ்ட். இது வந்துட்டு மவுண்டெயினுக்கு மேல இருக்கறனால எப்பவுமே இந்த மாதிரி ஃபாகியா மிஸ்டியா இருக்கும். செமையா இருக்கு. இதான் நம்மளோட ஃபைனல் ஸ்டாப். இங்க வந்து பாதை மட்டும் மாறி போயிடாதீங்க, தொலைஞ்சு போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. சோ சக்தியை வந்து நல்ல டைரக்ஷன் பார்த்துக்க சொல்லிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா மாடு சொல்லும் போது வைல்ட் அனிமல்ஸ் எதுவுமே இல்ல, வேணா மாடு வேணா 1-2 இருக்குன்னு சொன்னாங்க. இங்க பாக்குறீங்கல்ல, இதுதான் ஒரிஜினலான ஃபாக். ஆனா சச்சின்னு ஒரு படம் இருக்கு, அந்த படத்துல ஊட்டின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக ஃபுல்லா புகையை போட்டு காமிச்சிருப்பானுங்க. அவங்க ஊட்டின்னு காமிக்கிறதுக்காக ஊருக்குள்ள புகை போட்டா கூட நம்ம நினைச்சிருவாங்க. கடைசி கிளைமேக்ஸ்ல ஏர்போர்ட்ல வந்து புகை போட்டுட்டு இருப்பாங்க. ஏர்போர்ட் எப்படா மலையில கட்ட முடியும், அந்த மாதிரி கான்செப்ட் தான் இருக்கு. மெடேரா அப்ப என்ன சொல்லுவீங்க? இங்க அப்படிதானே கட்டிருக்காங்க. ஆக்சுவலா நீங்க எங்களோட எபிசோட் 1 பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மெடேரான்றது வந்து ஒரு மலை. பொதுவா நம்ம ஐலாண்ட்னா எப்படி சொல்லுவோம், லேண்டு சுத்தி வந்து கடல் தானே சொல்லுவோம். ஆனா இந்த மெடேரான்றது ஒரு மலை சுத்தி கடல். இது ஒரு ஐலாண்ட் தான். இந்த மலை வந்து டூரிஸ்டியா ரொம்ப ஆனதுக்கு அப்புறமா இங்க ஏர்போர்ட் கட்டி ரன்வேவே ஒரு பிரிட்ஜ்ல தான் இருக்கு. எபிசோட் 1ல பாத்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பா அதை போய் செக் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும் வீடியோ. ஆக்சுவலா இந்த பீக் வரைக்கும் நம்ம போலாம். பெரிய பீக்லாம் இல்ல, ஒரு சின்ன குன்று தான். சோ நம்ம அது வரைக்கும் போயிட்டு அந்த சமிட்டை தொட்டுட்டு வந்துடலாம்னு பாக்குறோம். சோ நீங்க வந்து ஒரு ஓன் டிரான்ஸ்போர்ட்ல வரீங்கன்னா உங்களுக்கு ரோட் ஆக்சஸ் இருக்கு, பார்க்கிங் ஆல்சோ இருக்கு, ஆல்மோஸ்ட் மேல வர வரைக்கும். சோ அங்க பார்க் பண்ணிட்டு நீங்க வந்தீங்கன்னா நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். குறிப்பா போட்டோ எடுக்க வந்து செம ஸ்பாட், நிறைய லொகேஷன் இருக்கு. நாங்க வந்து டே ட்ரிப் எடுத்தனால எங்களுக்கு வந்து 40 மினிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சோ எங்களால ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சோ எங்களால முடிஞ்ச வரைக்கும் சில இடங்கள்ல நாங்க பார்த்தோம். ஆனா பார்த்த வரைக்குமே இது நல்லா இருக்கு. மக்களே இங்க பாருங்க, இந்த மாதிரி ஹைக்கிங் ஷூ போட்டாதான் இந்த மாதிரி சகதியோ இல்ல தண்ணியோ உள்ள போகாது. நீங்க நார்மல் சாண்டல்ஸ் இல்லைன்னா ஒரு வாக்கிங் ஷூ போட்டு வந்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா உள்ள போயிடும். சோ இந்த மாதிரி இடத்துக்கு வர்றீங்க அப்படின்னா ஒரு ஹைக்கிங் ஷூ வந்துட்டு கண்டிப்பா தேவை. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. சோ நாங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை, இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஸ்டாப் தான் எங்களுக்கும். சோ இது வந்து ஒரு அழகான பெபிள்ஸ் பீச். நம்ம நினைச்சா குளிச்சுக்கலாம் இங்க வேணும்னா. இட்டாலியன் ஷாப்புக்கு வந்து சாப்பிட வந்திருக்கோம். நமக்கு என்ன பாஸ்தா வேணும்ன்றத நம்ம சூஸ் பண்ணோம்னா, அது கூட என்ன சாஸ் வேணும்னு நம்ம சொன்னோம்னா அதோட சேர்த்து பாஸ்தா போட்டு இந்த மாதிரி டாப்பிங்ஸ் நமக்கு போட்டு கொடுப்பாங்க. நிறைய டாப்பிங்ஸ் இருக்கு. நான் வந்து சிக்கன், மஷ்ரூம் அண்ட் ஸ்வீட் கார்ன் வாங்கியிருக்கேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது எல்லாமே வந்துட்டு 8 யூரோஸ் தான், ரொம்பவே பரவாயில்ல. ஏன்னா இவ்வளவு குவான்டிட்டி நீங்க ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 15 யூரோஸ் கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு ஊர்ல. சோ இட்ஸ் சீப். பெஸ்டா இல்லையான்னு இனிமே சாப்பிட்டு பார்த்து தெரியும். ஆல்மோஸ்ட் ஃபுல்லா காலி பண்ண போறேன் மக்களே. சூப்பரா இருந்துச்சு, செம்ம டேஸ்டியா இருந்தது. அதுவும் இல்லாம நாங்க இன்னைக்கு காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் சும்மா ஏதோ லைட்டா சாப்பிட்டோம். மத்தியானம் எதுவுமே சாப்பிடல. அந்த ஒரு சிக்கன் மாதிரி. ஆமா, அதுதான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இப்பதான் நல்ல ஒரு மீல் சாப்பிடுறோம். திருப்தி. அப்பதான் கண்ணே எனக்கு தெளிவா தெரியுது. என்ன பசி. ஆனா எனக்கு வந்து ஒரு சூப்பரான டே. இந்த டூர்ல எல்லாமே இருக்கு. இந்த ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, பாட்டு வேணுமா பாட்டு இருக்குன்ற மாதிரி எல்லாமே இருந்தது. டிஃபரெண்டா இருந்துச்சு. சீனிக்கான இது வேணுமா சீனிக்கானது இருக்கு, அட்வென்ச்சரான ரைடு வேணுமா அதுவும் இருக்கு, எல்லாமே இருந்துச்சு. டாப் நாட்ச். இதோட புக்கிங் லிங்க் வேணா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. அதுவும் இல்லாம நாளைக்கு எங்களோட ட்ரிப் எங்க அப்படின்னா வந்துட்டு இங்க ஒரு ஃபேமஸான மவுண்டன் பீக் இருக்கு. அது வந்து டாப் லைக் ரொம்ப ஹையஸ்ட் பீக் 2 இருக்கு. ஸோ அது 2ஐயும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பாதை இருக்கு. அங்கதான் போய் நாங்க சன்ரைஸ் பார்க்க போறோம். ஸோ மார்னிங் 5 o'clock எந்திரிச்சு போகணுமோ, அது எப்படி எந்திரிக்க போறோம்னு தெரியல. அது சூப்பரா இருக்கும். ஸோ அது வந்து அடுத்த எபிசோட்ல வரும், கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க. என்ன 360 வியூவா திருப்பி சும்மா சுத்திட்டு இருக்க நீ 360 மாதிரி நல்லா இருக்கு. நைஸ். கிளம்புவோம். அது நைஸ் தான், நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆன் பண்ணிட்டியா? ஏன் நான் ஏன் கத்துற?
ஐயோ ஆமா, அவர் வந்து இவங்க மேல அடிச்சிட்டாங்க. எங்க கூட வந்த அந்த 8 பேர்ல 2 பேர் குளிக்க போறோம்னு சொன்னாங்க. எங்க கூட வந்த 8 பேர்ல மொத்தம் எங்க இப்போ சம்மர்ல பாத்தீங்கன்னா மார்னிங் 9 AM சரி எல்லாமே சேர்த்து 5 நிக்கணும்னு ஆசை இருந்தா நிக்க சொன்னாங்க. உடனே எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. ஒரே குழுக்கள் தான். குழுக்கள் காமெடிக்கு. ஓகே, இதுதான் நேச்சுரல் ஃப்ராக். ஸோ இதுதான் நேச்சுரலான ஃபாக். மேக் டிராவல் ஈஸிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்க. நீங்க எப்படி இந்த வீடியோ பார்த்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாய்.